வணக்கம் பார்ட்னர். இந்த கால் வந்து கேன்சலேஷன் பற்றி நான் பேசுகிறேன். கேன்சலேஷன் வந்து நம்ம கம்பெனியில் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் போது மட்டும்தான் அந்த கேன்சலேஷன் வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ஆஸ் டு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஸ்டமர் வந்து தராங்க. அப்படி கொடுக்கறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒர்க் பண்ணும் போது டைம் வந்து ரீச் ஆக முடியல கஸ்டமர் ப்ளேஸ்க்கு. ஒரு வேலையில் வந்து இருந்துக்கிட்டு இன்னொரு வேலைக்கு வந்து எனக்கு வந்து டைம் டிலே ஆகிடுது, அதனால் நான் வர முடியல, நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது கேன்சலேஷன் கவுண்டில் ஆகும். அதனால் உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து 5 கேன்சலேஷன் வந்துச்சுன்னா பிளாக் ஆகிடும் பர்மனெண்ட்டாக. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். கேன்சலேஷன்றது வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கம்பெனியில் எடுப்பாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 5 கேன்சலேஷன் நடந்தால் உங்களுடைய மிஸ்டேக்கோட பர்மனன்ட் பிளாக் ஆகும். அதனால் அந்த விஷயத்தை தயவுசெய்து பண்ணாதீங்க. ரெண்டாவது, ரீவிசிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வரும். இந்த ரீவிசிட்டில் ப்ரோ என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கேன்சல் பண்ணுறாங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க அது. ஏன்னா ரீவிசிட்டில் கேன்சல் பண்ணிங்கன்னா கஸ்டமருக்கு ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடுச்சா இல்லையான்னு ஒரு மெசேஜ் போகும். ரிசால்வ் ஆகலைன்னு சொன்னால் 1 ஸ்டார் உங்களுக்கு வரத்துக்கு கம்பெனி சைட்லேருந்து 1 ஸ்டார் கொடுத்துருவாங்க அது. ஸோ இதனால் கேன்சலேஷன் பண்ணாதீங்க ரீவிசிட்டை. ரீவிசிட் என்ன பண்ணுறீங்களோ அந்த ஜாப் கம்ப்ளீட்டடுன்னு போடுங்க. கஸ்டமர் சைடில் மிஸ்டேக்லி புக்குடுன்னு சொல்லிவிட்டு சில நேரத்தில் போடுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மூணாவது, நீங்கள் வந்து கேன்சலேஷன் கஸ்டமருக்கு பண்ணுறதுக்கு பதிலாக ரீஷெடியூல்னு சொல்லிட்டு பண்ண சொல்கிறீங்க கஸ்டமரை. ரீஷெடியூல்ன்ற ஆப்ஷன் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா, அதுவும் ஒரு வகையில் கேன்சலேஷன் தான். நீங்கள் நாங்கள் போக முடியல அங்கே கஸ்டமர் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது கஸ்டமர்கிட்ட நான் ரீஷெடியூல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது வந்து முக்கியமாக இது புதுசாக இருக்கிற டெக்னீஷியன்ஸு நிறைய பேர் இந்த வருஷம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்காக இது. அப்படி ரீஷெடியூல் பண்ணுற கால் எல்லாம் கூட உங்களுடைய கேன்சல் கவுண்ட்டில் தான் கவுண்ட் ஆகும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் ரீஷெடியூல்ன்றது பண்ண சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லை, அந்த கால் உங்களுக்கே திருப்பி வரப்போகுது. அதனால் வேஸ்ட் நீங்கள் சொல்கிறது. கஸ்டமருக்கு ரீஷெடியூல் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த கால் உங்களுக்கு தான் வரப்போகுது. அதனால் ரீஷெடியூல் பண்ண சொல்லாதீங்க. நாலாவது, நீங்கள் வந்து இப்போது ஒரு வேலை வந்து இந்த சைட் ரிஸ்கியாக இருக்குது அண்டு கமர்ஷியல் ஏரியாவாக இருக்குது, ஒர்க்கு பண்ண முடியல, ஏசி ரொம்ப ஓல்டு அப்படின்னா இதுக்கெல்லாம் கேன்சலேஷன் பண்ண சொல்லி ட்ரைனிங்கில் சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஆப்பில் வந்து நோ ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும். கமர்ஷியல் ஏசியா, இல்லை ஏசி டூ ஓல்டா, இல்லை ஸ்பேர் நாட் அவைலபிளா, இந்த மாதிரி ஒரு 6-7 ஆப்ஷன் வந்து அதில் கேட்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிபிசியில் வந்து, அதாவது விசிட்டிங் சார்ஜில் வந்து இந்த கால் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆடிட்டர் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க இந்த கால் ஆக்சுவல் பிபிசியான்னு சொல்லிவிட்டு அது க்ளோஸ் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இதில் யார் பண்ணாததுக்கு ஒரே காரணம், இதில் எல்லாருமே கஸ்டமர் ரேட்டிங் கொடுத்துருவாங்கன்ற ஒரே பயத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா இதை பண்ண மாட்டுறாங்க, சரியா? ஸோ அதே நேரத்தில் நீங்கள் இதையும் மைண்டில் வச்சுக்கணும். பிபிசி பண்ணாமல் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த கேன்சலேஷன் கவுண்ட்டும் உங்கள் பேரில் கவுண்ட் ஆகி அதுவும் உங்களுடைய பிளாக் ஸ்ட்ரைக்கில் வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் 2 விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பிபிசியில் நீங்கள் கால் க்ளோஸ் பண்ணுறதுனால ரேட்டிங் வரும் அப்படின்னா அது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும் அந்த கஸ்டமர் ரேட்டிங் கொடுப்பாங்களா இல்லையான்னு. அப்படி கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கேன்சலேஷன் பண்ணுறீங்க. கேன்சலேஷன் கவுண்ட்டும் உங்கள் பேரில் ஆகுது. அதனால் அதையும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நாலாவது வந்து கேன்சலேஷன் வந்து இன்ஸ்டாலேஷன் வருது அண்டு சப்போஸ் விண்டோ ஏசி வருது, என்கிட்ட ஹெல்ப்பர் இல்லை அப்படின்ற கேஸுக்கு வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ வர சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் 1 வீக்கில் வந்து இன்னும் ஹை டிமாண்ட் பீக் வந்து ரைஸ் ஆகும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கால் நிறையா புக் ஆகும். அந்த டைமில் வந்து ஹெல்ப்பர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டு இருக்குது. ஹெல்ப்பர்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாலேஷன் கால் வந்து ரைஸ் ஆகும். நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வராமல் இருக்குது. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்லேருந்து எல்லாருக்குமே இன்ஸ்டாலேஷன் கால் வரும். அதனால் வந்து இன்ஸ்டாலேஷன் காலை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடியே ஹெல்ப்பரை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த காலில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹெல்ப்பர் இல்லாமல் போகாதீங்க. 5வது வந்து உங்களுக்கு ஒருவேளை நான் உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து சிக்காயிடுச்சு, நான் இந்த கால் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், நீங்கள் போன ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரூஃப் இருக்கணும். 2வது வந்து நீங்கள் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்கலேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அதை ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா அந்த எஸ்கலேஷன் ஃபார்ம் அதுக்கு தான் வச்சுருக்கோம். அதை ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி அன்றைக்கே
செக் பண்ணி அந்த உங்களுடைய ஐடியா வந்து பாஸ் பண்ணி வச்சுருவாங்க. சரியா? இல்லைனா நிறைய பேருக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கால் ஃபுல்லாக எல்லா காலையும் வந்து ரீஷெட்யூல் ஆகுது, கேன்சல் ஆகுது. நீங்கள் வந்து பார்க்காம நீங்கள் வந்து கேலண்டர் மார்க்கிங் பண்ணி நீங்கள் இன்புட்ஸை கொடுத்து ஆட்டோ அக்செப்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஜாப் டெய்லி கஸ்டமர் வந்துகிட்டே ஆகி பர்மனன்ட் பிளாக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. சப்போஸ் எமர்ஜென்சி உங்களுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கேலண்டரை மார்க் பண்ணுங்கள் லீவு. அப்படி இல்லையா கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணி பாஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நீங்கள் இந்த கால் வந்துடுச்சு அப்படின்னா கஸ்டமர்கிட்ட பேசி பர்மிஷன் கேட்டு நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த காலை வந்து கஸ்டமர்கிட்ட கேன்சல் பண்ண சொல்லலாம். நான் உங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கேன்சல் பண்ண சொல்லலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் வந்து கேன்சலேஷன் 2 இருந்தாலும் உங்கள் பேரில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு நாளைக்கு 4 காலில் 2 கால் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா கஸ்டமர் அட்ஜஸ்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட உங்கள் மேலே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கேன்சல் பண்ண சொல்லி, அதாவது ப்ரோ ஆஸ் டு கேன்சல் அப்படின்னு சொல்லாமல் அவர் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா உங்கள் மேலே மிஸ்டேக் வராது. அப்போது கேன்சலேஷன் கவுண்ட்டு உங்கள் பேரில் வராது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் 1 வாட்டி 2 வாட்டி கேளுங்க. திருப்பியும் கேன்சலேஷன் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்கள். All the best.